வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஆன்லைனில் வாரிசு சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹோம் பேஜ் லாகின் பண்ணிக்கோங்க. இதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் ரெவன்யூ செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெவன்யூ செலக்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் 114 லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் இருக்கும், அது கொடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுங்க. இதில் உங்களுடைய கேன் நம்பர் தெரியும்னா கேன் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். கீழே உங்கள் கேன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. இதில் விண்ணப்பதாரர் மேரிடா அன்மேரிடா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இறந்தவங்களுடைய அம்மா இல்லை அப்பா அப்ளை பண்ணாங்கன்னா எஸ் கொடுங்க. இல்லை அவங்க சன் அப்ளை நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க டிக் பாக்ஸ்லேயும் நோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்துடுங்க. கீழே இறந்தவங்களுடைய டீட்டெயில்ஸை அப்படியே கொடுங்க. அவங்களுடைய நேம் ரைட் சைடில் தமிழில் கொடுங்க. தமிழில் கொடுக்குன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் கொடுங்க, தமிழில் மாறிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. மேரிடா அன்மேரிடா செலக்ட் பண்ணிக்கோங்க. இறந்தவங்களுக்கு 2 மேரேஜ் ஆகியிருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டு இறந்தவங்களுடைய ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் தமிழில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய மதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் டெத்து, அவங்க எங்கே இறந்தாங்களோ அந்த பிளேஸை கொடுத்துக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் டெத்து, அவங்க என்ன டேட்டில் இருந்தாங்களோ அந்த டேட்டை கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டை பார்த்து அந்த நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அடுத்து அவங்க இறக்கும்போது என்ன அட்ரஸில் இருந்தாங்களோ அந்த அட்ரஸை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இறந்தவங்களுடைய மனைவி நேமை ஃபஸ்ட்டும் அவங்களுடைய குழந்தைங்க பேரை வரிசையாக ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க, யாரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து இறந்தவங்களுடைய அம்மா இல்லை அப்பா உயிரோடு இருக்காங்கன்னா அவங்களுடைய நேம் கட்டாயம் இதில் ஆட் பண்ணணும், அதையும் பண்ணிக்கோங்க. பண்ணி முடித்ததும் கீழே சப்மிட்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வரிசையாக அப்லோட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் அப்லோடில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. டாக்குமெண்ட் 1ல் அவங்க எந்த பிளேஸில் இறந்தாங்களோ அதற்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வாரிசாக கொடுத்துருக்க எல்லாருடைய ஆதார் கார்டையும் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து டெத் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து மேக் பேமெண்ட் கொடுத்து உங்களுடைய பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஷோ ஆகும், அதை வச்சு உங்களுடைய அப்ளிகேஷன் நிலையை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான பயனுள்ள தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.